வணக்கம். இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். அயோத்தியில் புதிய விமான நிலையத்தை இன்று திறந்து வைத்து வால்மீகி பெயரை சூட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தலைமை தேர்தல் கமிஷனர் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்க ஒரு செயல்பாட்டு முறை உருவாக்கம். மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல். கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய அரசு, அசாம் மாநில அரசு, உல்பா பயங்கரவாத அமைப்பினர் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்து. வன்முறையை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்புகிறது உல்பா அமைப்பு. தொழில் முனைவோராக மாற எண்ணம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். சென்னை பழவந்தாங்கல் ஏஎம்ஜேயின் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பொன்முடி வழக்கு விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை. திமுக சட்டப்பிரிவு நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மக்களின் கண்ணீருடன் விடைபெற்றார் கருப்பு நிலா. 72 குண்டுகள் முழங்க விஜயகாந்த் உடல் நல்லடக்கம். காமராஜருக்கு பின்பு தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத இடத்தை பிடித்தார் கேப்டன் விஜயகாந்த். 2 நாட்களில் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக புள்ளி விவரம். இதுபோன்ற அன்பை வெளிப்படுத்தும் கூட்டத்தை தமிழகம் முதன்முறையாக சந்திக்கிறது. நேர்மையான துணைவேந்தரை இழிவுபடுத்தும் தமிழக போலீஸ். சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தர் ஜெகநாதன் எந்த சட்ட விதிகளையும் பின்பற்றாமல் கைது. தமிழக பாஜக துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி கண்டனம். கன்னியாகுமரியில் பாண்டியர் கால கல்மடம் கல்வெட்டால் வெளியான அரிய தகவல். 1678 கணக்கன் பராக்கிரம பாண்டிய பெருமாள் நிலங்களை தானமாக வழங்கிய ஆதாரம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தகவல். புதுக்கோட்டை அருகே தேநீர் கடையில் நின்றிருந்த ஐயப்ப பக்தர்களின் மீது சிமெண்ட் லாரி மோதி விபத்து. பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். சிறுமி உட்பட 19 பேர் படுகாயம். கேரள அமைச்சரவையில் மாற்றம். காங்கிரஸ் கட்சியின் ராமச்சந்திர கன்னடப்பள்ளி, கணேஷ்குமார் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். புதுடெல்லி மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீதை ஒப்படைக்க வேண்டும். பாகிஸ்தானிடம் இந்தியா கோரிக்கை. திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டரை தாக்கிய திமுக செயற்குழு உறுப்பினர். உடனே ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு மாணவனுடன் அரசு பள்ளி ஆசிரியை ஏடாகூட போட்டோ ஷூட். பள்ளி ஆசிரியை சஸ்பெண்ட். சமூக வலைதளங்களில் புகைப்படம் வைரலானதை அடுத்து நடவடிக்கை. உலகின் பணக்கார பெண்கள் பட்டியலில் பிரான்ஸ் தொழிலதிபர் பிரான்காய்ஸ் முதலிடம். 100.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு சொத்துக்கள் வரலாற்றில் முதன்முறையாக உயர்வு. ஜனவரி 1 800 கோடியை தாண்டியது உலகின் மொத்த மக்கள் தொகை. அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைப்பு அறிக்கை. 4 மாவட்டங்களில் ஜனவரி 1, 2ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மோகன்லால் நடிப்பில் மலைக்கோட்டை வாலிபன் படத்தின் 2வது பாடல் வெளியீடு. முதல் டெஸ்ட் போட்டியில் 32 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணியை தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியது. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா முன்னிலை. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. இத்துடன் ஜெம் முக்கிய காலை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.